இப்போ டிஎம்கே வந்து பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபா தரதை 3 ரூபா குறைக்கிறாங்கன்னா சார் அவங்க வந்து அவங்களோட நிதிநிலையை வந்து மெயின்டைன் பண்ண தான் சார் பார்க்குறாங்க. நீங்கள் அது இல்லை நான் சொன்னதை உடனே செஞ்சாகணுன்ற கட்டாயத்தில் கடன் வாங்கியாச்சும் செய்வேன்னு சொன்னீங்கன்னா அது மக்கள் மேலே தான் சார் செய்யாட்டி ஏன் செய்யலாம் நம்ம தான் கேட்போம். இல்லை அந்த கடன் வாங்குற விஷயத்துக்கு வரேன். கடன் வாங்குறது பிரச்சனையா இல்லை இன்கம் இல்லாதது பிரச்சனையா தான் எனக்கு என்னோட கேள்வி. நீங்கள் கடனை பார்க்குறீங்க, இன்கம் உருவாகிறதுக்கு பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா ஊழல். எவ்வளோ நீங்கள் தான் சொல்கிறேன், நீங்கள் போய் பழனிவேல் தியாகராஜனோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், 30,000 கோடிங்க. அப்போ எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியணும். ஊழலை வந்து தடுத்துட்டா இது சாத்தியம்னு சொல்கிறீங்க சார். ஆனால் ஊழலை தடுக்க முடியலைன்னா அந்த இது வந்து மக்கள் மேலே தான் சார் அந்த பேர்டன் வந்து விழுகும். செண்பகம், ஊழலை தடுப்போம், அதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஊழல் தடுத்தால் வருமானம் ஏறும். நீங்கள் நம்புறீங்களா வருமானம் ஏறும்னு? என்ன சார் நீங்க நம்புறீங்களா வருமானம் ஏறும்? ஊழல் வந்து நீங்க தடுத்துட்டேன்னு அறிவிப்பா இல்லாம அது செயலா எல்லா இடத்துலயும் எனக்கு விரும்புறேன். எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அரசியல்ல தான் இருக்காரு. எப்படிங்க டிஃபெண்டர் கார் வச்சிருக்காரு? பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாரா காசை? இல்ல அவங்க திரைத்துறையில இருக்காங்க. தேர்தல் அஃபிடவிட் எவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்காரு எம்.கே. ஸ்டாலின்? 10,000. எப்படிங்க டிஃபெண்டர் கார்? அது கேட்டிங்களா? அப்ப அந்த பணம் எங்க இருந்து வந்து சோர்ஸ் எங்க? அப்போ நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, டிஃபெண்டர் கார் வச்சிருந்தாரு, டாக்ஸ் கட்டி வச்சிருக்காரு. அது எப்படி சோர்ஸ் எங்க இருந்து வந்தது? உங்க டாக்ஸே கட்டாம உட்கார்ந்து கேஸ் போட்டுட்டு இருக்காரு. அது பாயிண்ட் ஆஃப் லா. அது பாயிண்ட் ஆஃப் லா. இன்கம் ஏறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குறது தான் ரெவென்யூ மொபிலைசேஷன். ஒரு சைடு கடன், அந்த கடன் வாங்குனது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்டரி மேனேஜ்மென்ட் ஆக்ட் 2003 ஒன்னு இருக்கு. அது 3% குள்ள இருக்கணும் ஃபிஸ்கல் டெபிசிட். அதுக்குள்ள தான் இந்த கடனை பிளான் பண்ணியிருக்கோம். அதே போன ஆட்சியிலே செஞ்சாங்க இல்ல, அதாவது போன ஆட்சியில வரிலி ஊழல் கடன்லி ஊழல் நான் சொல்லிடல சார். எந்த அளவை சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கோ டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ அது மீறி போனாங்களா? இல்ல மீறி போல. ஆனா இன்கம் ஜெனரேட் பண்ற சாத்தியக்கூறுகளை உருவாக்கல. சத்யகுமார மாதிரி ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பதில் சொல்லட்டும். பார்ட்டி ஃபண்ட் முதல்வர் சொன்ன பிறகு தான் நீங்க விஜய் எந்த பார்ட்டி ஃபண்ட் கேட்ட முதல்வர் பதில் இல்ல. பெபபேன் உட்கார்ந்திருந்தாரு. அவர் பெபபேன் உட்கார்ந்தனால தான் வெளிய போறோம். சட்டமன்றத்தை விட்டு வெளிய போறோம். இல்லையே அந்த அறிவு இருந்தா நாங்க வெளிய போறோம். சொன்ன அறிவு இல்லாதனால உங்களை வெளிய அனுப்பிச்சிட்டாங்க. சொல்றீங்களா? எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க பேசுங்க அப்படிங்கிற எம்பவர்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காரு. செண்பகம் மாதிரி, தினேஷ் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூட வாய்ப்பு கிடைக்குது இந்த ஆட்சி காலத்துல. ஸோ அதாவது வந்து ஒரு எம்பவர்மெண்ட் மாடலை அவர் பேசலன்னு சொல்றது வந்து தவறு. அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க பேசுங்கன்னு சொல்லி எம்பவர் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹவ் ஆல்வேஸ் என்கேஜ்ட் இன் டிஸ்கஷன்ஸ். அது ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஸ்டாலினோ கேபினெட் மீட்டிங்ல என்கேஜ்டா இருக்காரு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வரல என்கேஜ்டா இருக்காரு, மக்கள் கிட்ட பேசுறதுல என்கேஜ்டா இருக்காரு, டைரக்டா மக்கள் கிட்ட பேசுறாரு. மக்களுக்கு புரியுது அவர் பேசுறது. இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தளபதி விஜய் அவர்கள் பேசுறது புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஈஸியா புரியுதா இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் புரியுதா உங்களுக்கு? வாயில வந்து வந்துரும் டேஷ் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பேசுறாரான்னு தெரியல. அவர் எங்கேயுமே வந்து கொச்சையா பேசல. உதயநிதி மாறி அவர்கள் மாதிரி கொச்சையா பேசல. அவர் வந்து இன்னைக்கு இருக்க நடைமுறை நீங்க பேசுற மாதிரி நான் பேசுற மாதிரி என்னெல்லாம் ஃபீல் பண்ணிக்கலாம். இல்ல அதுல என்ன fill in the blanks சொன்னா என்ன தப்பா? அவர் நல்ல விஷயம் இருந்தா ஃபீல் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான் சிம்பிள். ஒரு क्वेश्चन எப்படி நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது கரெக்ட்டா? உதயநிதி அவர்கள் பேசுறது கரெக்ட்டா? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட கைது பற்றியே உங்க பார்வைகள், அவர் பேச்சு, அந்த சர்ச்சை பற்றிய பார்வைகள். சார் என்னோட பேர் கிஷோர், கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன் சார். இப்போ அவர் கைது பண்ணீங்க, உதயநிதி ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் அதை விட்டுருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது தப்பா கரெக்டா நீங்க சொல்லுங்க. அவர் தப்பு தான் சார். அவருக்கு தப்பாவே பேசிட்டு போறாரு, தப்பா பேசிட்டாரு. அப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி நீங்க ரிமாண்ட் பண்ற மாதிரினா தான் அரெஸ்ட் பண்ணணும். ஆபாசமா பேசினாரா சார்? இதுல தப்பா பேசினாரா சார்? நான் அது டைரக்டா ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தப்ப எனக்கு புரியல சார். எனக்கு புரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது புரியல. இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் அரசு தரப்பு வழக்கறிஞர் போய் அங்கே என்ன சொல்கிறாரு, நாங்கள் ரிமாண்ட் பண்ணல, கேள்விக்கு தான் என்கொயரிக்கு தான் கூட்டிகிட்டு போனோன்னாரு. அதுக்கு நீங்கள் சம்மன் கொடுக்கலாமே, எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க? அப்போ ஒரு மூமெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க. நாங்கள் வந்து பெருசாக அவரை கைது பண்ணுறோம், எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்தீங்க. ஒன்றும் இல்லை, சக்ஸஸ் பண்ணணும், இல்லை அதை எடுக்காமல் இருக்கணும். நீங்கள் அப்புறம் பின்வாங்குறீங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு? உங்கள் பேர் கிஷோர் சார். கிஷோர், கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஒரு சாமானிய மனிதருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் தஞ்சாவூரில். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா ஆட்சிலையுமே ஜேர்னலிஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அறிக்கை தெரியும். எப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை நடத்தி அங்கே ரிமாண்ட் பண்ணுவாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகல, இன்ட்ராகேஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறோம். அதில் தவறா?
இல்ல சார் அந்த தவறா? இன்டர்வேஷன் சென்னையில பண்ணிருக்க ஏன் முடியாது. ஏசி ரூம்ல பண்ணணுமா? Station மாத்திட்டீங்களே Is he a சார். silver நீங்க spoon? சொன்ன Is an epoch? jurisdiction வேற. ஏன் அவர் வந்து தஞ்சாவூர் வர மாட்டாரா? இல்ல யார் பண்ணாங்க இல்ல யார் வரக்கூடாதா? மெட்ராஸ் ஹை கோர்ட் கான்ஸ்டிடியூஷனல் சார் கோர்ட் சார் அவர் கான்ஸ்டிடியூஷனல் பாடி சார் இல்ல, அவருக்கு ஒரு சொல்றேன் இருங்க. கான்ஸ்டிடியூஷனல் நான் சொல்றேன் இருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணனும் நான் சொல்றேன் அடுத்த நாள் நான் explain பண்றேன். சட்டமன்றம் வச்சு தான் அரெஸ்ட் நான் பண்ணனும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சட்டமன்றம் இருக்கும்போது தான். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மெட்ராஸ் ஹை கோர்ட் கிளியரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்ட்ராகேஷன் இஸ் அலௌட். இன்ட்ராகேஷன் எங்க பண்ணோம்? தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அங்க பண்றாங்க. அங்க மெட்ராஸ் ஹை கோர்ட் எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதோ கொடுத்தது ஒண்ணே, மதியம் D3 டவுன் ஸ்டேஷன் மாத்துறாங்க. அங்க இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் மல்டிபிள் மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் எங்கெல்லாம் வந்திருக்கோ எங்க வேணா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். எங்க இன்வெஸ்டிகேட் சென்னையில பண்ண பண்ணாங்க. பண்ணிருக்கலாம்ல சார். ஏன் ஏசி ரூம்ல பண்ணுமான்னு கேட்டேன். உங்களுக்கு ஏசி ரூம்ல பண்ணுமா அவருக்கு? ஏசி ரூம் வேணாம் சார். அவர் privileged-ஆ? ஒரு சாதாரண ஒரு சாதாரண மனிதர் எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க வேணாலும் நீங்க பண்ணிருக்கலாம். சாதாரண மனிதருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க கூட்டிட்டு போவீங்க? தஞ்சாவூர் கூட்டு போவீங்க சார். எத்தனையோ ஜர்னலிஸ்ட் அரெஸ்ட் ஆனாங்க. இந்த கேள்வி கேட்டீங்களா? மாற்ற ஸ்டேஷனான மாற்றத்துக்கு காரணம் கூட சொல்லவே இல்லை. நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தினேஷ் எத்தனையோ ஜர்னலிஸ்ட் பொய் வழக்குகள் எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டீங்களா? சார் சார் ஏன் பொய் கேட்கல? வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க சார். நீங்க மாற்றம் தானே வந்தீங்க. இது நீங்க போய் உண்மையான arrest இது பண்ணீங்க. இது வந்து உண்மையான கேஸுங்க. ஆபாசமா பேசியிருக்காரு. எது உதயநிதி ஆபாசம்? ஆபாச ரீதியா இப்ப இருக்காரு. மேட்டர் சார், வேணாம். அப்ப நீங்க எது remand ஆபாசம்? பண்ணிருக்கலாம்ல சார். எது நீங்க ஆபாசம் சொல்லுங்க. சொல்லுங்க. மக்கள்கிட்ட கேளுங்க. எது ஆபாசம்? சார், நீங்க சரி remand இல்ல பண்ணுங்க. இல்ல தம்பி இருங்க. எது ஆபாசம் சொல்லுங்க. அதே மாதிரி டிஃபேமேஷன் செக்ஷனும் போடாம இருக்காங்க. அதுவும் பல கேள்வி இருக்கு. நீங்க சார், அந்த செக்ஷன்ல நீங்க கலவரம் கம்ப்ளைண்ட் தூண்டுற கொடுங்க. மாதிரின்றாங்க. இப்போ எங்க போடுறோம். கலவரத்தை நீங்க தூண்டுறாங்க? கம்ப்ளைண்ட் கொடுங்க. தினேஷ் நீங்க அது டிஃபமேஷன் நினைச்சீங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுங்க. யூ ஆர் ரெடி டு கிவ் கம்ப்ளைண்ட். அதே தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க. திருப்பி இன்டராகேட் பண்ணலாம். அதாவது சார் அது தம்பி இருங்க. சத்யகுமார் ஆபாசம் என்ன ஆபாசம்? எது ஆபாசம் சொல்லுங்க. நீங்க மக்கள் கிட்ட கேளுங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது தவறான பொருள் தருது அப்படின்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? தவறுன்னு எவ்வளவு பேர் தைரியமா நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பெண்களின் கண்ணியத்தை குறைச்சது. எல்லாம் சொல்றாரு. ஓகே, அவர் கைது செய்தது எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். கைது வரைக்கும் போயிருக்க தேவையில்லைன்னு எவ்வளவு பேர் கருதுறீங்க? இன்னொரு கேள்வி கேட்டிருக்கணும் ஹரி. Yes. ஒரு சாதாரண மனிதர் இப்படி பேசியிருந்தால் திமுக ஆட்சியில என்ன நடந்திருக்கும் கேளுங்க. கேளுங்க. அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா திமுக ஆட்சியில? எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? சாதாரண மனிதர் இப்படி பேசியிருந்தால் திமுக ஆட்சியில இதே உதயநிதி அவர்கள் பத்தி பேசியிருந்தால் திமுக ஆட்சியில என்ன பண்ணிருப்பாங்க? அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? எவ்வளவு பேர் கை தூக்கி சொல்லுங்க. சார், Yes, நீங்க ma'am. திமுக இல்ல, free-ஆ பத்தி விட்டுருவாங்களா? பேசாதீங்க சார். நீங்க மாற்றம்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. இப்ப என்ன நீங்க மாற்றம்? மறுபடியும் தவறா பேசுறவங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறது மாற்றமா? சார், என்னங்க சார், சம்மன் இல்ல கொடுங்க சார். சத்யா, ஆபாசமா பேசியிருக்காங்க. சத்யா சார், இன் லிபரல் டெமோக்ரசிஸ் பேச்சுக்கு கைது அப்படிங்கிறது வந்து நடக்கிறது இல்ல. திமுக ஆட்சியில இது நடந்திருக்கும். ஆபாச பேச்சு. அதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில கூட பெண்களை நடந்திருக்கும். கொச்சப்படுத்தக்கூடிய லிபரல் பேச்சு. டெமோக்ரசிஸ் பேச்சுங்கிறது வந்து அதுக்கான ஃப்ரீடம்ங்கிறது அப்சல்யூட்டா இருக்கிறது தான் ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். எஸ் சரி. அதாவது ஆர்டிகல் 19 படி நீங்க சொல்றீங்க. ஆர்டிகல் 19ல லிமிடேஷன்ஸ் உண்டு. அவர் உதயநிதி அவர்கள் பேசினது ஆபாச பேச்சு. சத்யகுமார் என்ன சொல்றாருன்னா, பெண்களை ஆபாசமா பேசினா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாரு இல்லையா? அவர்கிட்ட இப்போ ஒரு கமிட்மெண்ட் கேட்கிறேன், இங்க கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளத்தில் தாவாக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் பெண்களை கேவலமா பேசின லிஸ்ட் கொடுத்தா எவ்வளவு நேரத்தில் நடவடிக்கை எடுப்பான்னு உங்கள்ட்ட வாக்குறுதியை கொடுங்க. நீங்க கேஸ் போடுவீங்களா? சத்யகுமார் கேஸ் போடுவீங்களா? சமூக வலைதளத்தில் பெண்களை ஆபாசமா பேசக்கூடிய தாவாக்க நிர்வாகிகள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தா சமூக எவ்வளவு நேரத்தில் நடவடிக்கை வலைதளத்துல எடுப்பாரு? பெண்களை மனிதர்களை ஆபாசமா கொச்சையா பேசாத ஐடி விங் எது? இல்ல எந்த எந்த கட்சி ஐடிவிங்கும் கிடையாது. நடவடிக்கை எடுப்பாருன்னா எவ்வளவு நேரத்தில் எடுப்பாருன்னு ஒரு வாக்குறுதி கேட்கிறேன். நடவடிக்கை தொடர்ச்சியா எடுத்துட்டு தான் இருக்கும். இமிடியேட்டா பார்ட்டில சமூக வலைதளத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எவ்வளவு நேரத்தில் நடவடிக்கை எடுப்பீங்க? அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. இல்ல எவ்வளவு நேரத்துக்கு நடவடிக்கை எடுப்பீங்க? வித்தின் ஹவர்ஸ். ஹரி உங்க Within இதுக்கு இப்ப hours. என்ன சொல்லிட்டேன்? Commitment. எந்த ஐடி எந்த ஐடி வல்கர் வாரியர்ஸ் பேர் வச்சது கிடையாது. 100% committed. வல்கர் வாரியர்ஸ் பேர் வச்சது இந்த குரூப் மட்டும் தான். ஒரு செகண்ட். கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு சில மணி நேரங்களில் நடவடிக்கை எடுப்போம். 100% committed. Committed, right? ஆமா. சரி, நோட் திஸ் யுவர் ஆனர். பொன்முடி அவர்கள் பெண்களை ஆபாசமா பேசுனது மட்டும் இல்லாம மதத்தையும் ஆபாசமா பேசி வந்த வலைத்தளத்துல வந்த வீடியோஸ் இருந்தது. ஏன் பொன்முடி அவர்கள் He's அரெஸ்ட் facing the பண்ணல? trial ங்க. அதான். He's facing ஏன் the பொன்முடி trial. அவர்கள் அரெஸ்ட் பண்ணல? அப்ப உங்க ஆளுங்க எல்லாம் எல்லாரும் ஏன் trial arrest face பண்ண பண்ணல? சொல்லுங்க. கட்சி விட்டு எல்லாம் நீக்கிட்டீங்களா? trial face பண்ண சொல்லுங்க. கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா? அப்போ பொன்முடி அவர்கள் அவர் கட்சி விட்டு பொறுப்பு நீக்கிட்டீங்களா? நீக்கணும். எல்லாத்தையும் அவர் நீக்கணும். மந்திரியா தான் இருந்தாரு. உங்க சிஎம்ஏ நீக்கணுமே இப்போ. அவர் பேசின பேச்சுக்கு சினிமால அவ்வளவு வல்கரா பேசியிருக்காரு. அப்படி என்ன சினிமால சொல்லுவீங்க? எங்க பேசியிருக்காரு? நான் சினிமால போட்டு எங்க காட்டுறவா? பாத்தீங்க? நான் போட்டு அது காட்டுறேன். ஏன் audio? Fake IDs பத்தி அது ஏன் ஐடியா? ஃபேக் வீடியோ. அது ஃபேக் வீடியோ. இது வந்து ஜனநாயகன் படத்துல வந்த வீடியோ திரும்ப வேணா ப்ளே பண்ணட்டா? படம் சினிமா பார்க்கலையா? திரும்ப வேணா? இது இவ்வளவு fake video. முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு போட்ட படம் இது. இப்போ வந்து திரையரங்குல வந்தது சென்சார் பண்ணி தான் வந்துச்சு. நான் போய் தியேட்டர்ல பார்த்தா பீப் போட்டுருந்தாங்க. போய் ஆனா சொல்லிட்டாரு நீங்க- பாருங்க. சார் லீக் கை வீடியோ கை டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? ஐயோ, லீக் வீடியோ டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா சார்? இருங்க. லீக் வீடியோ டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? இருங்க. இருங்க. ஒரு பொது மேடையில அந்த வார்த்தையை இருங்க. சார், இந்த அவர் இந்த பேச படம் சார், இந்த அவர் படம் பேச எலெக்ஷன் முன்னாடி வந்துருச்சு தம்பி. சார் அப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா?
election முன்னாடியே வந்துருச்சு அதான் இந்த நீங்க படம் download பண்ணீங்களா? இல்ல அவங்க That is டிவிக்கு illegal. தான் அனுப்பிச்சு வச்சாங்க எனக்கு TV க்கு டிவிக்கு தான் அனுப்பிச்சு வச்சாங்க எனக்கு அந்த படத்தை. நீ கேளுங்க அப்போ நீங்க என்னன்னா TV download என்ன பண்ணிருக்கீங்க. நான் ஒன்னு சொல்லட்டுங்களா, ஜனநாயகருக்கு முன்னாடி லியோன் படம் வந்துச்சா அதுல போட்டு ப்ளே பண்ணவா திரும்பவும் அது தியேட்டர்லயே வந்துச்சு, அது தியேட்டர்லயே இருந்துச்சு, அது ப்ளே பண்ணவா தம்பி இங்க பாருங்க ஒன்னு சொல்றேன் கேளுங்க, நல்லா சொல்றேன் கேளுங்க. அவர் ஆபாசம் சொன்னார் இல்லையா, உதயநிதியோட ஆபாசம். உன்னை வந்து இந்த வார்த்தை சொல்லி யாராவது திட்டினாக்க நீ சும்மா இருக்க மாட்டேன். அந்த மாதிரி உதயநிதியோட அவரு ஆபாசம். தியேட்டர்ல ஓபனா பேசின வார்த்தைகள் அது. போட்டுருந்தாங்க. ஏன் சென்சார் பண்ணணும்? சென்சார் ஏன் பண்ணணும்? திரைப்படம்லாம் நடிச்சிருக்காரு. ஆனா இவர் தூய சக்தி தானே, தூய சக்தி தானேப்பா. போற அளவுக்கு அந்த ஒரு சீனே இருந்திருக்க கூடாது. எதுக்கு அந்த சீன் வேணும்? தூய சக்தி தானேமா. தூய சக்தி ஏன் இந்த வேலை, ஏன் கெட்ட வார்த்தை, ஏன் உங்களெல்லாம் இந்த மாதிரி பண்றாரு? அப்ப நீங்க அந்த வார்த்தையை நார்மலைஸ் ஆக்குறீங்க. திரு உதயநிதி அவர்களும் நடிச்ச போதுமே இந்த மாதிரி காட்சிகள் இருந்திருக்கு. சினிமா துறையில் இந்த மாதிரி வார்த்தைகள் அது அட்ராக்ஷன் நாங்க தூய பண்றதுக்காக. சக்தின்னு சொல்லல. சார் அப்ப நீங்க தீய நாங்க சக்தி தூய நீங்க சக்தின்னு ஒத்துக்கிறீங்க. சொல்லல. அப்ப திமுக தீய சக்தி நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன் தெரியுமா தம்பி கேளுங்க, நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு சினிமால பேசியிருக்காரு, நீங்க வந்து காமிச்சிருங்க. சேலஞ்ச் பண்றேன், ஓபன் சேலஞ்ச் பண்றேன். நீங்க நான் கட்சியில இருந்து விலகிறேன். நீங்க காமிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஏதாவது ஒரு படத்துல அவர் பேசியிருக்காரு. முந்தின வசனங்கள், கலைஞர் வசனம், முரசொலிமாறன் வசனம், பேசுங்க. பல வசனங்கள் வந்து ஓபன் சேலஞ்ச். எஸ் ஓகேன்னு ஒரு படம் இருக்குல்ல, உதயநிதி நடிச்சானா அதுல ஒரு கிளிப் இருக்கு ப்ரோ, போட்டு வேணா காட்டுங்க ப்ரோ. இவர் விஜய் வந்து போலீஸை என்னெல்லாம் மிஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு படத்துல, என்னெல்லாம் பண்ணிருக்காரு நான் காமிக்கவா வீடியோ தனித்தனியா? அதான் முதல்லயே சொன்னேன், திமுகவுக்கும் தாவகவுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. பெண்களை நாகரிகமா எப்படி பேசுறதுன்னு சொல்லி திமுக பேசுறத விட ஒரு கேவலமான விஷயம் இருக்கவே முடியாதுங்கிறேன். மேடையில சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் என்ன பேசியிருக்காரு, இதே உதயநிதிக்கு எடப்பாடியார் என்ன சொன்னாரு, அவருக்கு நாவடக்கம் தேவை, சிவி சண்முகம் என்ன பேசினாரு, உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் அப்படிங்கிற திமுக வந்து சத்தியமா நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கவே முடியாது. யார்கிட்ட பெண்களை இன்ஸ்பிரேஷன் மரியாதை எடுக்க முடியாது. நடத்துவது அதுதான் moral of the story. ஆனா, அதே பாணி தான் இப்ப தாவக கையில் எடுக்குது. திமுகல யாருமே அதுக்காகத்தான் இலவசமா தரதுக்கு நயன்தாரா தாங்கன்னு சொன்னது இல்ல. அதுக்காகத்தான் இவர்கிட்ட உத்தரவாதமா வாங்கினேன். அப்ப நாகரிகமா பேசல, அது தவறுன்னா உங்களோட நிர்வாகிகள் பேச நடவடிக்கை எடுப்பீங்க. இதுக்காக தான் கேட்கறேன்.